மதினாவோட ஃபுல் வியூ தான் சம்பவம் ஆயிடுச்சு. ஸ்கார் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா சேனலில் வந்து கண்டினியூஸாக வீடியோ போடுவேன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போடல. ஒரு பயங்கர கேப் தான். ஸோ எதனாலன்னு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சுட்டு கூட நம்ம மெக்கால இருக்கோம். பெருசாக விளாக் ஆக்சுவலி எடுத்தேன். பட் ஆனால் அதையும் மீறி வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே இருந்துட்டு டைம் ஸ்பெண்ட் வேண்டிய இருந்துச்சு. ஸோ ஆனால் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தேன். யாரும் பெருசாக கோச்சிக்காதீங்க, தெரியும் என்னோடய சூழ்நிலை உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மதினா இந்த வீடியோ பார்ப்பீங்க, மதினாவோட வீடியோ பார்ப்பீங்க விளாகு. ஸோ அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக நான் இந்த வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்க சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் மதினாவிலேருந்து கிளம்பி தமாமே வந்துட்டேன். ஸோ தமாமில் வந்து நான் ஒரு சில விஷயம்லாம் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்பீங்க. ஆனால் என்ன மனசு வருத்தனா அங்கே சென்னையில் ஒருத்தர் வந்து அராஜகம் பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஸ்குவாடோரில் கேட்டுட்டு இருக்கீங்கிட்ட, அஜீஸே எப்படா நீ சென்னை போவேன்? ஸோ அவனுக்கு ஆட்டம் தாங்க முடியல. நேற்றுனா நான் பார்த்தோன்னே சாக்குங்க, எப்படி நான் சொல்கிறதுனே தெரியல. அந்த மாதிரி ஒரு மாதிரி என்கிட்ட வீடியோ காலில் பேசும்போது சொன்னோம், மாப்பிள்ள நீ இல்லாமல் மிஸ் பண்ணுறேன்டானுமா. அடுத்த நிமிஷமே பக்கத்தில் ஒரு பொண்ணை காமிச்சிட்டு அப்படி அது என்னென்னா சொல்லி எப்படி சொல்லவே தெரியல. ஸோ இதுக்கப்புறம் நம்ம சீக்கிரமாக போயிடலாம். இன்னும் கொஞ்ச நாள் இருக்குது. ஸோ கொஞ்ச நாள் வந்து போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிடலாம். இல்லை இந்த அஜியா இல்லை வந்து அந்த ஜோயா, ஐயோ அப்படிலாம் வேணாம், ஜஸ்ட் ஃபார் ஃபன் தான். ஸோ இது எதுவும் நகைச்சுவைக்கு மட்டும்தான் பாருங்கள். இதுக்கப்புறம் நம்ம சேனலில் ஸ்குவாட் இந்த கண்டினியூட்டியே வேணாம். ஏன்னா நம்ம கண்டினியூட்டின்னு ஒன்று சொன்னால் அது வேறு மாதிரி போய் முடியுது. ஸோ ரெகுலராக விளாக் வரேன். நானும் கண்டென்ட் வந்து புது கண்டென்ட் கொடுப்பேன். அண்ட் இன்ஸ்டாவில் யாராவது நான் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஜீஸ் ஆஃபீஸ்னு இருக்கும். அண்ட் அதே கண்டென்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதை விட பயங்கரமான கண்டென்ட்லாம் யூடியூப்லையும் போட போகிறேன். ஸோ நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஷார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நான் யூடியூப்லேயும் வந்து போஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து மதினாக்குள்ளே போகிற அந்த விளாக் பாருங்கள், சூப்பராக இருக்கும். வணக்கம், நான் உங்கள் அஜீஸ் ஸ்குவாட். நம்ம சவுதி அரேபியாவில் ஸோ மெக்கால இருந்து கிளம்பி கிட்டத்தட்ட மெக்காலே வந்து பண்ண ஒரு 5 நாள் இருந்தோம். பெருசாக வந்து பார்த்திங்கன்னா 5 நாளுமே எனக்கு கவர் பண்ண முடியல. ஏன்னா நான் அங்கே கொஞ்சம் ஒர்க்கில் இருந்தேன். அண்ட் மெக்காலேருந்து இப்போ எங்கே இருக்குன்னா மதினாவுக்கு வந்திருக்கோம். மெக்காவுக்கும் மதினாவுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் ட்ராவல் இருக்கும்னு நினச்சேன். பட் இங்கேருந்து சென்னையிலேருந்து மதுரை தூரம் 500 கிலோமீட்டர் சம்திங் மேலேயே வந்துருச்சு. ஸோ இப்போ மதினாவில் தான் இருக்கேன். மதினாவை உங்களுக்கு சுற்றி காட்டுறேன். அண்ட் மதினாவில் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குங்க. இந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி ஆக்கி வச்சுருக்காங்க. அவ்வளோ அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. நான் அப்படியே உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துக்கு பெல் ஐக்கன் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸ்குவாட் மதினாக்குள்ளே என்ட்ரி ஆகும்போது இப்படி தாங்க இருக்குது. ஸோ இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குடை இருக்குது பார்த்தீங்களா, பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குது. மேபி வந்து பார்த்தீங்கன்னா ஃபோன் கேமராவில் வந்து அவ்வளோ தெரியாது. நான் எவ்வளோ பிரம்மாண்டமாக விசுவலாக கண்ணில் பார்க்குறேன்னா அது வந்து இந்த கேமரா வந்து நம்மளை ஏமாத்துதுங்க. ஸோ அந்த அழகு உங்களுக்கு காட்டுதான்னு தெரியல. ஆனால் அவ்வளோ அழகாக இருக்குது. சுற்றி அந்த மதினாவோட 4 தூணு, அப்புறம் இந்த கொடையாக இருக்குது. அண்ட் இங்கெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ உள்ளே இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆகணும். நம்ம என்னது அது ஏதோ ஸ்கேனர் போட்டிருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று நான் தெரிஞ்சுக்கிட்டேன். மதினாவுக்குள்ளே போயிட்டு நம்ம ஒரு மெயினான ஒரு பிளேஸில் வந்து தொழுகிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆப் இருக்குது. நம்ம பாஸ்போர்ட்டும் விசா நம்பரையும் போட்டு நம்ம என்ட்ரி பண்ணிவிட்டு நம்ம முன்கூட்டி இங்கே வரதுக்கு ஒரு நாள் முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா லாகின் பண்ணிட்டோம்னா நம்ம உள்ளே தொழுகலாம். அந்த நானும் அதை பார்த்து பண்ணியிருக்கேன். தொழுக விட்டாங்கன்னா நான் காட்டுறேன் பாரு, ஏன்னா உள்ளே போய் தொழுகிறது. ஸோ நம்ம ஃபேமிலி எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உட்காந்துருக்காங்க. ஹாய். ஃபேமிலியில் ஒரே ஒரு ஆள் மட்டும் மூஞ்சி காட்ட மாட்டாங்க. ஓகே எங்கடா எல்லாரும் மற்றவங்களாம் எங்கடா ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்களா? சரி ஓகே. பா செம்மையாக இருக்குப்பா. எல்லாம் ஸ்டோன்ஸ்லேயே கட்டின மாதிரி இருக்கு. இப்போ அந்த மார்பிள்ஸ் இருக்குல்ல, என்ன கலர் அது? ஏதோ ஒரு கல், ஆனால் தெரில. இருங்க இங்கே பாருங்க, அழகாக இருக்குது. மதினாவை பார்க்கும்போது அப்படியே உள்ளே போகும்போது உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்குவாட் நம்ம மதினாக்குள்ளே தான் இருக்கோம். ஒரு சின்ன ஒரு சம்பவம் ஆயிடுச்சு. நம்ம சம்பவம் கிடையாது, பட்டு நமக்கு சம்பவம் புதுசும் கிடையாது. பட் இங்கே என்ன ஆச்சுன்னா ஃபேமிலியை வந்து பார்த்தீங்கன்னா ஸோ அவங்க வந்து தொலைஞ்சு போயிட்டாங்க. நான் சேஃபாக இருக்கேன். எங்கே போனாங்கன்னு தெரில. இங்கே போய்ட்டு செஞ்சுட்டு வரதுக்குள்ளே அவங்களை காணா. ஃபோன் பண்ணாலும் ஃபோன் எடுக்கல. இவ்வளோ பெரிய கூட்டத்தில் நான் எங்கேன்னு கண்டுபிடிப்பேன். இங்கே பாருங்களேன், செம்ம க்ரௌடுங்க. இந்த க்ரௌடில் நான் எங்கேன்னு போய் தேடுவேன். ஃபோன் பண்ணாலும் ஃபோன் போகல அவங்களுக்கு, என்னன்னு தெரில. ஸோ அந்த இடத்துல தான் நிற்க சொன்னேன். கரெக்டாக அந்த பார்த்தீங்களா, அந்த 300 போட்டிருக்கா, 364 அந்த இடத்துல நிற்க சொல்லிட்டு போனேன். எங்கே போனாங்கன்னு தெரில. நானும் இந்த சைடு சுற்றி பார்க்க வந்திருக்கேன். திருப்பி நாங்கள் போய் பார்த்துட்டு மேபி அவங்க தொலைஞ்சு போனவங்க கிடைக்கிறாங்களான்னு பார்ப்போம். கிட்டத்தட்ட ஒரு 17 பேர்கிட்ட காணாமல் போயிட்டாங்க.
நான் சேஃபாக அதே இடத்துல தான் இருக்கேன். கரெக்டாக உண்மையாக சொல்லணும்னா நான் கரெக்டாக தான் இருக்கேன். உள்ளே வேற போய் போகணும். பட் அது கன்ஃபார்மாக தெரியல, அது உள்ளே உண்மையிலே அது மாதிரி ஆப்ஷன் இருக்கா இல்லை எப்படின்னே தெரியல. நான் உள்ளே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன். சப்போஸ் தொழுகு விட்டோம்னா செம்ம ஒர்க் அவுட். மதினா வந்தால் கண்டிப்பாக எல்லாருமே வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கும், நம்மளால் உள்ளே போய் தொழுக முடியாதுன்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எப்படின்னு தெரியல. ஸோ நான் போயிட்டு காட்டுறேன் உங்களுக்கு, ஓகேங்களா? ஸ்குவாட் நீண்ட நேர போராட்டத்துக்கு பிறகு அவங்களே கால் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி வந்து நான் வந்து நிற்க சொல்கிறது 364, அவங்க வந்து 369 போய் நின்றுருக்காங்களா. இதோ நம்ம 369 நோக்கி போயிட்டுருக்கோம். ஆனால் எக்கச்சக்க பேருங்க, ஒரு குரூப்பாக வந்துக்கிட்டே இருக்காங்க. இப்போ இங்கேருந்து வியூ சூப்பராக இருக்கு. இதுதான் ஸ்குவாட் மதினாவோட ஃபுல் வியூ தான். ஆஹா, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த கொடை தாங்க. ஆக்சுவலி ஃபோனில் வந்து சரியாக தெரியல இந்த கொடை வியூவு. நேரில் போகும்போது ஒரு மாதிரி வேறு ஒரு இடத்துல இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது. நம்ம வந்து 369வது இடத்துக்கு வந்துட்டோம். ஆனால் ஃபேமிலியை மட்டும் காணா. ஒரு 10 நிமிஷம் தாங்க போயிருப்பேன், அதுக்குள்ளே காணா போயிட்டாங்க. ஆனால் இப்போ தேடியே கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. எங்கே திருப்பி நானும் கால் பண்ணால் போக மாட்டுது, அவங்க கால் பண்ண மட்டும் வருது. மேபி எங்கே இருக்காங்கன்னு தெரியல. 369 தான், சரி 369 பிளேஸ் தான் வர சொன்னாங்க. வெயில் மண்டே பழகுதுங்க. நான் வேறு இந்த குல்லா வேறு போட்டுருக்கேன். ஆனால் காலைல இங்கே வரும்போது நான் ஒரு 5 மணிக்கு வந்தோம், பயங்கர பனி. பட் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் வந்து வெயில் சுள்ளு நடிக்குது. கொஞ்சம் இல்லை, ரொம்பவே சுள்ளு நடிக்குது. இருங்க நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன். அவங்க ஸ்குவாடு ஒரு வழியாக வந்து நான் அவங்கள கண்டுபிடிக்கல, அவங்க தான் என்னை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அங்கே தான் இருக்காங்க. இதோ பாருங்கள் பா, அங்கே தெரியுறாங்களா? எங்கடா கேமரா இவ்வளோ மங்கல் ஆயிடுச்சு, எங்கடா காணா? ஒரு வழியாக வந்து மதினாவில் தொலைஞ்சு போகிற ஃபேமிலியை வந்து ஆக்சுவலி அவங்க தொலைஞ்சு போயிட்டாங்க, நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அங்கே தாங்க இருக்காங்க. ஏன்னா இந்த போர்டை ஒரு சாம்பிளாக இதோ எங்கடா காணா? அது தெரியுறாங்களா ஃபேமிலி? ஸோ நம்ம ஃபேமிலி அங்கே இருக்குது மதினா வாசல்லே. இங்கேருந்து ஒரு ஃபோட்டோலாம் எடுத்தால் சூப்பராக இருக்குமே. ஸோ மேபி வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நான் ஃபோட்டோஸ் எடுத்து உங்களுக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து காட்டுறேன் ஸ்குவாட். ஸோ சின்ன சின்ன கிளிப்ஸ்லாம் எடுத்துங்க, சூப்பராக மெக்கால மதினாக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஆக போகிறோம். ஆக்சுவலி அங்கே என்ட்ரி ஆகி இப்படி சுற்றி தான் இதுக்குள்ளே என்ட்ரி ஆக முடியும் போல். அம்மா இந்த கொடையை பார்த்தியா? மூடிடுச்சு. இதோ பாரு. ஆமாம் வீடியோ நல்லா இருக்குல்ல? இப்போ நம்ம மேலே நிற்கிறோம்ல, இது வந்து இப்போ விரிஞ்சிருக்கு, அது வந்து மூடி இருக்கு. நல்லா இருக்குல்ல? விரிஞ்சிடும். நல்லா இருக்கு. 1 2 3 கூட அழகா இருக்கு. இங்கே மதினாங்க மெயினாக வந்தது காரணம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ ஆல்ரெடி எல்லா முஸ்லீமும் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவ்வளோ பெரிய ஆசை. நபி, அதாவது முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்காங்க. அவர் வாழ்ந்து கிட்டத்தட்ட அவர் வாழ்க்கை முறையே வந்து பார்த்தீங்கன்னா அது மாதிரிலாம் நம்மளால் இப்போது இந்த காலத்தில் வாழ முடியுமான்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம் தான். ஆனால் அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லதுக்காண்டி மட்டுமே தான் அந்த ஒரு வழியெலாம் இருக்குது. ஸோ அவரோட இது அடக்கம் இங்கே தான் இருக்குது. என்ட்ரன்ஸ்குள்ளே போயாச்சு. வா, பயங்கரமாக இருக்குது, நல்லா இருக்குல்ல? சூப்பராக இருக்குது. கதவே ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது தொழுகிற பள்ளி போலப்பா, இங்கேயே வச்சுருக்காங்களா கபூரை? வா, ஒரு மாதிரி மணக்கல. உள்ளே வந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மணக்குது. ஆமாம், ஃபுல்லாக ஒரு மாதிரி கோல்டு. ஃபோனில் வந்து சரியாக தெரியல, ஆனால் நேரில் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குது. இங்கே தொழுகிறதோ மறைச்சிருக்காங்களேப்பா. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி புல் அடிக்குது ஸ்காட். ஏன்னா சின்ன வயசுலேருந்து கதைகளில் முகமது நபி அப்படின்னு சொல்லி கேட்டு அவரோட உடல் இங்கே இருக்குன்னு சொல்லும்போது, அந்த கபூர் இங்கே இருக்குன்னு சொல்லும்போது ஒரு மாதிரி வேற லெவல் ஃபீல் ஆகுது. எல்லாம் போய் பார்த்துட்டு வந்தாச்சு. ஸோ இவங்க பேரிச்சம்பழம் தராங்க. உண்மையிலே இவங்க கொடுக்குற பேரிச்சம்பழம் வேற லெவல் டேஸ்ட்டாக இருக்கும் ஸ்குவாட். நான் சாப்பிட்டதுலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு பேரிச்சம்பழம் சவுதி அரேபியா தான் மேபி. ஏன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஏதோ மரத்துலேருந்து பறித்து கூப்பிட்டு வந்த மாதிரி இருக்குது. நீ வாங்கிட்டியா? அப்பா ஒரு மாதிரி மச்சான் கிராஸ் பண்ணும்போது ஒரு மாதிரி ஃபீல் ஆச்சுல. நீ உனக்கு ஆயிருக்காது, ஆனாலும் ஆச்சுன்னு சும்மா போய் சொல்லுவான். பட் எனக்கு உண்மையிலே ஃபீல் ஆச்சு ஸ்குவாட். பா 37 கேட் நம்பர் 37 எங்கே இருக்குது? அதோ இருக்கா ஸ்குவாட், 37வது நம்பரு.
அது அங்கே இருக்க 37. ஸோ அங்கே போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பாஸ் எடுத்துருவோம்ல, அந்த பாஸ்க்குள்ளே போய் தொழுக முடியும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இந்த பேரிச்சம்பழம் சாப்பிட்டு டேஸ்ட் எப்படின்னு சொல்கிறேன். வா தெரியுதா? நல்லா மச்சா பேரிச்சம்பழம் எப்படி இருக்கு? சூப்பராக நல்லா இருக்கா பேரிச்சம்பழம்? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சவுதி அரேபியா பேரிச்சம்பழம் எனக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. பேசாமல் ஒரு 2 கிலோ வாங்கிட்டு போகலாம். தேன் மாதிரி இருக்கும். தேன் மாதிரி தானே இருக்கு. தேன் மாதிரி இருக்கும். சூப்பராக இருக்கும். இந்த கொடையிலேருந்து நீங்கள் நடந்து வர்றது ஏதோ சினிமா ஹீரோ மாதிரி இருக்கீங்க. தெரியுது. அழகாக தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது, சூப்பராக இருக்குது. ஸோ வந்து நாங்கள் 37 நம்பர் போயிட்டு தொழுதுட்டு வரோம். 37 நம்பரில் தொழுங்கலாம். ஸ்காட் உள்ளே போய் பார்த்து முடிச்சுட்டு வந்தாச்சு. ஸோ இப்போ வந்து ஸ்லாட்டு எனக்கான ஸ்லாட்டு. ஸோ நான் ஒரு ஆப்பில் வந்து புக் பண்ணேன்னு சொன்னேன்ல, அதுக்கான நேரம் 37 நம்பர் கேட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம உள்ளே 2 ரெக்காயத்து தொழுக முடியும். நபியை பார்த்து தொழ முடியும். அவங்க தொழுத இடத்துல நம்ம தொழுகலாம். ஓகேங்களா? ஸோ நான் அப்படியே உங்களுக்கு போய் காட்டுறேன். பட் அது உண்மையாக பொய்யான்னு தெரியல. மேபி கேட் நம்பர் 37 இது கேட்குறேன். பையா ப்ரோ கேட் நம்பர் 37 கேதா சார்? அப்படி போகணுமா? சுற்றி போகணும் போலுங்க. ஸோ நம்ம அப்படியே சுற்றி போயிட்டு உள்ளே போக முடிச்சுன்னா உங்களுக்கு அந்த ஆப்பை சொல்லிடுறேன். நீங்கள் கண்டிப்பாக அதில் ஒரு நாள் முன்னாடி என்ட்ரி பண்ணிக்கோங்க இங்கே வருது. ஏன்னா நிறைய க்ரௌட் இருக்கும்ல. ஸோ அதனால் ஆப் மூலிமா ஒரு க்ரௌடெல்லாம் கரெக்டாக மேனேஜ் பண்ணி ஸ்லாட்டு கொடுத்துருவாங்க. எந்த ஸ்லாட் நமக்கு ஃப்ரீயாக இருக்கோ அந்த ஸ்லாட்டில். ஸோ நம்ம இப்போ மதினால தான் போய் நடந்துகிட்ருக்கோம். கேட் நம்பர் 37 கிட்ட வந்தாச்சு. ஆனால் எவ்வளோ பேர் வராங்க பாருங்களேன் இங்கே உள்ள. ஐயோ அந்த சைடோ. ஸோ என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா அந்த சைடு நினைக்கிறேன். பயா பயா ஐயோ கேட்கவும் தெரியல. இவர் வந்து ஹிந்தி கூட தெரியாதுங்க. நான் கூட நமக்கு தெரிஞ்ச ஹிந்தியை வச்சுட்டு ஏதாச்சும் அரங்கமாக பண்ணிடலான்னு பார்க்குறேன். ஆனால் இவங்க ஃபுல்லாக அரபிக் தான் பேசுகிறாங்க. பயா என்ட்ரி இந்த சைடு இல்லை போல. என்ட்ரி அந்த சைடு சுற்றி தான் வரணும் போல. கார்டு ஆக்சுவலி வாசல் வரைக்கும் வந்துட்டோம். உள்ளே நாங்கள் அந்த பாஸ் காட்டி உள்ளே போகலான்னு பார்த்தோம். என்ன சோகம்னா எங்களை மட்டும் உள்ளே விடல. பயா யூ நாட் அலவுட் இன்சைட். பட் நாங்கள் வச்சிருந்த ஆப்பை தான் எல்லாருமே வச்சுருந்தாங்க. ஒரு சில பேர் அந்த ஆப்பை காமிச்சா உள்ளே விட்டுறாங்க. பட் எங்களை இவரை கூட உள்ள இதை பாருங்கள். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைம் ஸ்லாட் இதை பாருங்கள். டைம் ஸ்லாட் எல்லாமே இருக்குது. பட் ஆனால் இவரும் உள்ளே போக முடியல. என்ன ரீசன்னு தெரியல. பேசாம மூஞ்ச பார்த்து உள்ளே இல்லையா? இல்லை அது வேற ஏதோ சம்திங் இதாக இருக்கும் போல். நாங்கள் சில பேருக்கு மஞ்சள் கலர் இருக்குது, சில பேருக்கு பச்சை கலர். இல்லைடா நம்ம அந்த வெப்சைட்குள்ளே போனால் நமக்கு ஆக்டிவ்னு காட்டுது. பட் எதனால் எங்களை உள்ள தெரியல. மூஞ்சியை பார்த்து விடலையா? இதே அப்பெல்லாம் சொல்லாதா, கஷ்டமாக இருக்குடா. ஸோ ஆக்சுவலி நாங்கள் உள்ளே போயிட்டு நம்பியை பார்த்துட்டோம். பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போயிட்டு அங்கே போயிட்டு தொழுங்கலாம். அதோ அங்கே கூட்டமாக இருக்குது பார்த்தீங்களா? அங்கே போயிட்டு வந்து பார்த்தா தொழுங்கலாம் 2 ரெக்காயத்தை அப்படின்னு நினச்சேன். பட் பரவாயில்ல விடுங்க, பார்த்துக்கலாம். கண்டிப்பாக சொல்லுவேன். இருந்தாலும் ஒரு நெக்ஸ்ட் டைம் வரும்போது நம்ம இதெல்லாம் கற்றுக்க வேண்டியதானே. ஆனால் அது எல்லாம் நான் வச்சிருக்க ஆப்பை தாங்க வச்சுருக்காங்க எல்லாரும். என்ன ஏன் உள்ள ஆட் பண்ணி வச்சுருக்காங்களா? இல்லைடா எல்லாரும் ஒரே ஆப் தான். நீ பார்த்தலடா நான் வச்சிருந்த ஆப் தான். எதனால என்ன மட்டும் உள்ளன்னு தெரியல. என்ன மட்டும் இல்லை நான் வச்சு அந்த நிறைய பேர் போல ஏன் தெரியல. இல்லை ஒரு வேலை தனி கேட்டா இருக்கும். அங்கிட்ட இங்கே பாரு இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கு, அந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கு, இந்த மாதிரி சைடு இந்த சைடுல இருந்து ஜாயின் ஆகும். மேபி நமக்கு இல்லடா எல்லாம் ஒரே கேட்டாங்க பாருங்க. க்ரௌடு இல்லடா செம்ம க்ரௌடு போயிட்டு இருக்கு. இங்கே பாருங்க ஸ்குவாட் செம்ம க்ரௌடு உள்ளே போயிட்டு இருக்கு. ஆக்சுவலி நாங்கள் உள்ளே போயிட்டு வந்தாச்சு. கொஞ்சம் பக்கத்தில் போய் பார்க்கலான்னு நினச்சோம். பட் அந்த இது இல்லை இப்போதைக்கு எங்களுக்கு. பரவாயில்ல. ஸோ இப்போ இங்கேருந்து கிளம்பிட்டு அப்படியே சாப்பிட போகிறோம். நான் சாப்பிட போகும்போது காட்டுறேன். செம்ம பசிங்க. காலையிலேருந்து சாப்பிடவே பயங்கரமா பசிங்க. டீ குடிச்சோம். காலையில் எழுந்தவுடன் ஒரு டீ இல்லாமல் ஏதாச்சும் வர மாட்டேன் தெரியும். ஆனால் எனக்கு உண்மையிலேயே இங்கே மதினால ரொம்ப பிடிச்சிருக்குங்க. எனக்கு இந்த கொடை ரொம்ப சூப்பராக இருக்கு. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குல்ல. கொடை விரியறதுலாம் பார்க்கல. வீடியோ எடுக்கல. நைட்டு இன்னும் லைட்டிங்கோட சூப்பராக இருக்கும் போல.